எவரிவன் ஹாப்பி மிட்டே. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட்டு உப்புமா. ப்ரெட்டை பொடி பண்ணிடலாம் மிக்சியில். உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். ஜீரகம் தாளிச்சுக்கிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு ப்ரெட்டையும் போட்டு மிளகு கொத்தமல்லி தூவிலாம் பண்ணலாம் பார்க்கலாம். உப்புமா பண்ணுறதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சாச்சு. ப்ரெட்டையும் 8 ப்ரெட்டையும் பொடி பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. ஜீரகம் தாளிச்சு போட்டுருக்கேன். வெங்காயத்தை வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு அப்புறம் ப்ரெட்டை போடலாம். போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் மஞ்சப்பொடி உப்புலாம் போட்டு வதங்கி எடுத்து மஞ்சப்பொடி போட்டாச்சு. உருளைக்கிழங்கையும் போட்டோம். காய்க்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி போட்டாச்சு. இப்போ ப்ரெட்டை பவுட்ரு பண்ணதை போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி அதுக்கு போட்டுடலாம். இப்போ பவுட்ரு பண்ணி வச்சா ப்ரெட்டையும் போட்டாச்சு. மஞ்சப்பொடி உப்பும் போட்டாச்சு. ஒன்றா வதக்கிட்டு கொத்தமல்லி தூவிட்டேன். ரெடியான உப்புமா. 5 ஸ்பூன் நெய் விட்டு தான் பண்ணேன். எண்ணெயே விடலை. கொத்தமல்லியும் தூவியாச்சு. ஒன்றா சேர்த்து கலரிலாம் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும். சின்னதாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பாகிடும். சூப்பரான ஆனியன் பொட்டேட்டோ ப்ரெட் உப்புமா ரெடி. இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ப்ரெட் இருந்தால் போகிறோம். வெங்காயம் மாத்திரம் போட்டால் கூட போகிறோம். எல்லா காயும் அவங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.